வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக விழுப்புரம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வர் வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி 3 நாட்களுக்கு கட்டணம் இல்லாத தரிசனம். அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது பொது சிவில் சட்டம். முதலமைச்சர் புஷ்கர் சிங் அறிவிப்பு. மகா கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் அமித்ஷா. சங்கராச்சாரியார்களை நேரில் சந்தித்து ஆசி பெற உள்ளதாக தகவல். மணிப்பூரில் ஆயுதங்கள், சீன ரக கையெறி குண்டுகள் பறிமுதல். குல்லன் கோகன் கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் அதிரடி. உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகள் ரத்து. உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளும் நிறுத்தப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 104 நாட்களுக்கு நீடித்த வடகிழக்கு பருவமழை விலகியது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக விழுப்புரம் செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தை திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு செல்கிறார். சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக ஓங்கூர் சுங்கச்சாவடி வரை செல்லும் அவர் அங்கிருந்து திண்டிவனம் சென்னை சாலையில் உள்ள JVS திருமண மண்டபம் வரை ரோடு ஷோ சென்று பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை விழுப்புரம் வழுதரெட்டியில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தை திறந்து வைக்கிறார். மேலும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 சமூக நீதி போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் 5 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை திறந்து வைத்து பார்வையிடுகிறார். அதன் பின்னர் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். முதல்வர் வருகையை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று முதல் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் சிவில் சட்டங்கள் உள்ள நிலையில் திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, சொத்துரிமை உள்ளிட்ட பல்வேறு தனிநபர் உரிமைகள் தொடர்பாக மதங்களின் அடிப்படையில் சிவில் சட்டங்கள் உள்ளது. இந்நிலையில் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்ததை தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி இன்று முதல் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான பாஜக அரசு கடந்த ஆண்டு உத்தரகாண்ட் சட்டசபையில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்ற நிலையில் இன்று முதல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் திருவேணி சங்கமம் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று புனித நீராடுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்வில் 40 கோடி மக்கள் வருகை தருவார்கள் என்றும் இதனால் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழா துவங்கிய நாள் முதல் 11 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாகவும் இதற்காக 1800 ஹெக்டேர் பரப்பளவில் வாகன நிறுத்த வசதிகள், 2750 கண்காணிப்பு கேமராக்கள், 15000 துப்புரவு பணியாளர்கள், 25000 தொழிலாளர்கள் மற்றும் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்டவற்றை அரசு அமைத்துள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் பூரி சங்கராச்சாரியார் மற்றும் தாரகா சங்கராச்சாரியார் ஆகியோரை நேரில் சந்தித்து அவர் ஆசி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அப்பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி 3 நாட்களுக்கு பக்தர்கள் கட்டணமில்லாத தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்கள் விரைவில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாகவும் பக்தர்கள் 3 நாட்களுக்கு கட்டணமில்லாத தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார்.
திருவிழா அன்றும் அதற்கு முந்தைய மற்றும் அடுத்த நாள் என 3 நாட்கள் கட்டணமில்லா தரிசனம் என்றும் திருவிழாவிற்கு வரும் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்றும் அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக நகரில் கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி அருகே ஆயங்குடி மற்றும் வல்லவாரி ஊராட்சி பகுதிகளில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆயங்குடி மற்றும் வல்லவாரி ஊராட்சி பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நெல் அறுவடை காலம் என்பதால் விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை கொள்முதல் செய்வதற்காக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று ஆயங்குடி மற்றும் வல்லவாரி பகுதிகளில் தமிழக அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். நிகழ்வில் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமார் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்தனர். அதேபோல் ஆயங்குடி பேருந்து நிறுத்தம் அருகே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர் கோபுர மின் விளக்கை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் திறந்து வைத்தார். கனிம வள கொள்ளை தொடர்பாக உயிரிழந்த ஜஃபர் அலி கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்கலூர் கிராமத்தை சேர்ந்த ஜஃபர் அலி கனிம வள கொள்ளை விவகாரத்தில் குவாரி உரிமையாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமையிலான போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக வெங்கலூரில் உள்ள ஜஃபர் அலியின் மனைவி பல்வேறு புகார்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மனைவி மரியம் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் என கூறப்படுகிறது. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் உரையாற்றும் போது காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் மத்திய மைதானத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட விழாவில் கேரளா மாநிலத்தில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது குடியரசு தின மேடையில் ஆளுநரின் அருகில் திருவனந்தபுரம் மாநகர காவல் ஆணையர் தாமஸ் ஜோஸ் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலேயே காவல் ஆணையர் தாமஸ் ஜோஸ் திடீரென மயங்கி மேடையிலேயே விழுந்தார். இதை பார்த்த காவல்துறையினர் மற்றும் ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக காவல்துறை ஆணையரை மீட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். குடியரசு தின விழாவில் ஆளுநரின் நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே என்ஜிஓ காலனி பகுதியை சேர்ந்தவர் பாரத். இவரது 4ஆம் வகுப்பு பயிலும் மகளும் இவரின் வீட்டின் அருகே வசிக்கும் டியூஷன் வாத்தியார் அருள்குமரன் என்பவரது மகளும் ஒரே பள்ளியில் பயின்று வருகின்றனர். இதன் காரணமாக பாரத் மகள் அடிக்கடி அருள்குமரன் வீட்டிற்கு சென்று அவரது மகளுடன் இணைந்து விளையாடும் போது சிறுமியிடம் அருள்குமரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து சிறுமி தன் பெற்றோர்களிடம் தெரிவித்ததை அடுத்து பெற்றோர் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அருள்குமரனை போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ளவரை தேடி வருகின்றனர். கந்தர்வ கோட்டையில் பெட்டிக்கடையில் வாங்கிய தின்பண்டத்தில் புழுக்கள் நெளிந்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையை அடுத்த பிசானாத்தூர் கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவர் கந்தர்வ கோட்டையில் உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய நபாட்டி என்ற தின்பண்டத்தை தனது குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு வீட்டிற்கு வாங்கி சென்றார். அப்போது ராஜாவின் மனைவி தின்பண்டத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு பிரித்து பார்த்தார். அதில் புழுக்கள் நெளிந்ததை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக ராஜா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின் பேரில் அதிகாரிகள் கந்தர்வ கோட்டையில் உள்ள பெட்டிக்கடைக்கு சென்று ஆய்வு செய்தனர். இதனிடையே குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் இந்த கடையில் விற்பனை செய்ய அனுமதிக்க கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நல்லதங்கால் கோவிலில் பெண் விக்கிரகம் சிலையை உடைத்த மர்ம நபர்களை வத்திராயிருப்பு காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு அருகே அர்ஜுனாபுரம் கிராம பகுதியில் உள்ள நல்லதங்கால் கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோவில் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் நல்லதங்கால் வழி வகைதாரர்கள் இந்த கோவில் தங்களுக்கு தான் சொந்தம் என்று கூறுவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது நல்லதங்கால் விக்கிரகம் சிலையை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் வத்திராயிருப்பு பகுதி முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை கொண்டு விக்கிரகத்தை உடைத்த நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவொற்றியூரில் உள்ள தனியார் பேப்பர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. சென்னை திருவொற்றியூர் குப்பமேடு துளசிராம் நகரின் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான பேப்பர் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் மதியம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக திருவொற்றியூர், எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கரும்புகையுடன் எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் சுமார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்து குறித்து திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வயநாடு அருகே உள்ள பஞ்சரக்கொல்லி பகுதியில் சுற்றித் திரிந்த புலி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் பஞ்சரக்கொல்லி பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் வேலைக்கு சென்ற ராதா என்ற பெண்ணை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த புலி ஒன்று இழுத்து சென்றது. பின்னர் அப்பகுதி மக்கள் ராதாவை தேடிய போது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அவரின் உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் புலியை பிடிப்பதற்காக வனப்பகுதிக்குள் சென்ற வனத்துறை ஊழியர் ஜெயசூர்யா என்பவரையும் புலி தாக்கியது. இதனால் புலியை சுட்டு பிடிக்க மாநில தலைமை செயலாளர் உத்தரவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் 80 பேர் கொண்ட 8 சிறப்பு குழுக்களை உருவாக்கி பஞ்சரக்கொல்லி, பிளக்காவு, ஜெஸ்ஸி உள்ளிட்ட பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிளக்காவு பகுதியில் புலி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது. தகவல் அறிந்த புலியின் உடலை கைப்பற்றிய அதிகாரிகள் உடற்கூறு ஆய்விற்காக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர். மேலும் புலி எவ்வாறு உயிரிழந்தது என்பது குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழக அரசு பொதுப்பணித்துறை சார்பில் 3,25,00,000 மதிப்பீட்டில் 16 வகுப்பறை கொண்ட பள்ளி கட்டிடம் கட்டும் பணியினை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது. இதற்காக பொதுப்பணித்துறை சார்பில் 3,25,00,000 மதிப்பீட்டில் 16 வகுப்பறை கொண்ட கட்டிடம் கட்டும் பணியை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட சேர்மன் பார்வதி சீனிவாசன், நகர்மன்ற தலைவர் மோகனவேல், மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், பள்ளி தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர் கோவை விக்னேஷிற்கு கட்சியின் நிர்வாகிகள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் முழு நேர அரசியலில் களமிறங்கி 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகிறார். இந்த நிலையில் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் ஜனநாயகன் என்ற டைட்டிலுடன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இதனை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக கோவை விக்னேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலிருந்து கோவைக்கு வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மேளதாள வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்து 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாபு அருண் பாண்டியன், கிரீஷ், பாலாஜி உட்பட பல்வேறு அணிகளை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வரவேற்பு அளிக்கப்பட்ட பின்னர் தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்த ஜனநாயகத்தை காக்க ஜனநாயக வடிவில் இன்னைக்கு முதல் லுக் வந்திருக்கு. அதை கொண்டாடும் விதமாகவும் என்னை இன்னைக்கு தளபதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக
கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளோ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரோ நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி காட்டுவோம். வர 2026 தளபதியை முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய போகிறது இல்லை. அதுக்கு முதல் படியாக இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக வென்றெடுக்குங்கிறது. பலர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. பட் நாங்களாம் யாருன்னா தளபதியோட ஃபாலோவர்ஸ், அவரை பின்தொடர்றவங்க. அவரோட பாணியில் மட்டும்தான் எங்கள் பதில் இருக்கும். விமர்சனங்களுக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறவங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல. எங்களோட என் தளபதி என்கிட்ட நேற்று கூட பேசும்போது, நேற்று பேசும்போது தெளிவாக சொன்னது என்னன்னா, முழுக்க முழுக்க மக்கள் பணிகளை பாருங்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் வீதியில் இறங்கி போராடுங்க. சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அதுவும் இருக்கணும் அப்படின்னு எங்களை ஒரு நல்ல முறையில் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால பொதுமக்கள் பலரும் எங்கள் கட்சியில் விரும்பி இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்ட கல்லூரியை உருவாக்க வேண்டும் என SDPI கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே SDPI கட்சியின் சார்பாக மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் கவுஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி உருவாக்க வேண்டும். அதேபோல் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தி போதிய அளவிற்கு மருத்துவர்கள் அதிகப்படுத்த வேண்டும். மேலும் வாகன நியூஸ் சிலை குறைக்க ஆற்காடு ஆரணி செல்லும் சாலையில் புறவழி சாலை அமைக்க வேண்டும் எனவும், ராணிப்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அதனை விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில செயலாளர் ஷபீர் அகமது, மாநில தலைவர் முகமது ஆசாத், மாநில செயற்குழு உறுப்பினர் பயாஸ் அகமது ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து பொதுமக்கள் தாமாக முன்வந்து தடுக்க வேண்டும் என திமிரி கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த வரதராஜபுரம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், திட்ட இயக்குனர் ஜெயசுதா, ஒன்றிய குழு தலைவர் அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் கிராமத்தில் முடிவுற்ற பணிகள், நடைபெற்று வரும் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் குறித்தான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, கிராமங்களில் உள்ள பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற தொழுவ நாயக்கர் நல சங்கத்தின் சார்பில் 13ஆம் ஆண்டு முப்பெரும் விழாவில் பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள தனியார் திருமண மகாலில் தொழுவ நாயக்கர் நல சங்கத்தின் சார்பில் 13ஆம் ஆண்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. கௌரவ தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதில் கடந்த 3 ஆண்டுகளில் பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இலங்கை தொழிலதிபர் எத்ராஜ் சார்பில் மொத்தம் 1 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை மற்றும் பரிசு கேடயம் வழங்கப்பட்டது. இதில் தலைவர் நடராஜன், செயலாளர் நாடிமுத்து, பொருளாளர் தனபால், துணை செயலாளர் சிவசங்கர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பல்வேறு திட்ட பணிகள் குறித்து மக்களுடன் உரையாடினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே டிவி புத்தூர் ஊராட்சியில் கிராம சபை நடைபெற்றது. கூட்டத்தில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். முன்னதாக கிராமத்தின் நுழைவாயிலில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் காங்கிரஸ் கொடியினை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து டிவி புத்தூர் கிராமத்துக்குள் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து கிராம சபை கூட்டத்தில் மக்களுடன் கலந்துரையாடினார். இதில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகனாம்பாள், துணை வட்ட வளர்ச்சி அலுவலர் கணபதி, வேளாண் துறை அலுவலர் சரண்யா, பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு குன்னவாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்திரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தெரிவித்துள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் குன்னவாக்கம் கிராமத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய சேர்மன் ஹேமலதா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் உத்தரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் உட்பட குன்னவாக்கம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது குடிநீர் வசதி, சாலை வசதி, வடிகால் வசதி மற்றும் சுகாதாரம், தெரு விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பேசினார். அப்போது குன்னவாக்கம் கிராமத்திற்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் எனவும், இப்பகுதியின் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு மானியத்தில் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் துணை சேர்மன் வசந்தி, திமுக ஒன்றிய செயலர் குமார், ஒன்றிய கவுன்சிலர் நதியா கோபி, உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊராட்சி உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் வட்டம் கடல்மங்கலம் ஊராட்சியில் மாரியம்மன் கோவிலை தனிநபர் பூட்டி வைத்துள்ளதை கண்டித்து குடியரசு தினத்தன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கடல்மங்கலம் ஊராட்சியில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக ஊராட்சிக்கு சொந்தமான 2 கோவில்களை தனிநபர் ஒருவர் பூட்டி வைத்துள்ளதாகவும், கோவிலில் முறையான வழிபாடு நடத்த முடியாமல் உள்ளதாகவும், இது தொடர்பாக காவல்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கூறி கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர். இதனை அடுத்து பூட்டப்பட்டுள்ள மாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து கிராம மக்கள் வழிபாடு நடத்தினர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த உத்தரமேரூர் காவல் ஆய்வாளர்கள் மாரிச்செல்வம், பாபு ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நெய்வேலி NLC சுரங்கம் 2 பணியின் போது உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த வேப்பங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த கருணாநிதி என்பவர் NLC சுரங்கம் 2 இன்கோசர்வ் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பணிக்கு சென்ற அவர் இரவு நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துள்ளார். அப்போது அவரை NLC மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு கருணாநிதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த கருணாநிதியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் NLC சுரங்கத்தின் 2வது நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உயிரிழந்த கருணாநிதியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இனி வருவது உலக செய்திகள். உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவி மற்றும் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளும் நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா நிதியுதவி அளித்து வந்த நிலையில் அதனை நிறுத்துவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் அமெரிக்கா உதவியால் பலனடைந்த ஆப்பிரிக்கா நாடுகள் கவலை அடைந்துள்ளன. அதேபோல் முந்தைய அதிபர் பைடன் ஆட்சியில் உக்ரைனுக்கு வழங்கி வந்த பல்லாயிரக்கணக்கான ஆயுதம் மற்றும் நிதி உதவிகளும் நிறுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கான அவசர உணவு திட்டங்கள் மற்றும் இராணுவ உதவிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சூடான் உள்ளிட்ட நாடுகளுக்கு உணவு வழங்குவதற்கான திட்டத்துக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் HIV எதிர்ப்பு திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிதியின் மூலம் 55 லட்சம் குழந்தைகளின் உயிர்கள் உட்பட 2.5 கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வந்த நிலையில் அதற்கான நிதியையும் நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 60,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 120 ரூபாய் குறைந்து 60,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 65,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 786 புள்ளிகள் குறைந்து 75,403 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 235 புள்ளிகள் குறைந்து 22,856 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக விழுப்புரம் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல்வர் வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி 3 நாட்களுக்கு கட்டணமில்லாத தரிசனம். அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. உத்தரகண்ட் மாநிலத்தில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது பொது சிவில் சட்டம். முதலமைச்சர் புஷ்கர் சிங் அறிவிப்பு. மகா கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் அமித்ஷா. சங்கராச்சாரியார்களை நேரில் சந்தித்து ஆசி பெற உள்ளதாக தகவல். மணிப்பூரில் ஆயுதங்கள், சீன ரக கையெறி குண்டுகள் பறிமுதல். குல்லன் கோகன் கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் அதிரடி. உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகள் ரத்து. உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளும் நிறுத்தப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 104 நாட்களுக்கு நீடித்த வடகிழக்கு பருவமழை விலகியது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.